அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பட்டீஸ்வரம் துர்கை தஞ்சாவூரில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில். கோயிலில் போயிட்டு அம்மனுடைய குங்குமத்தை வாங்கிட்டு வந்து அம்பாள் படத்தை வச்சு டெய்லி அகல் தீபம் ஏற்றணும். பட்டீஸ்வரம் திங்கட்கிழமை சிவன் கோயில். என்ன ஒரு மிதுனத்துக்கு மெயினாக பிபி ஏறக்கூடாது. மிதுனத்துக்கு எப்போவுமே பால்பிட்டேஷன் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அது எப்போவுமே நான் சொல்கிறது தான். லோ பிபி, ஐபிபி, ஹார்ட்டு நிறைய பிரச்சனை ஆகிறவங்க மிதுனம் இருக்குது. எல்லாமே அற்புதம். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை எல்லாம் பார்த்துக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தேவையில்லாத மாட்டிப்பீங்க. ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்காது. பழைய கடன்கள் பைசல் ஆகும். தியாகாரிக்கத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து தெம்பாயிடுவீங்க. மிதுனம் இது தேரவே தேராதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து ஜம்முன்னு ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்து தான் மற்றவங்க தேராத போயிடுவாங்க. ஸோ நல்லது நிறைய நடக்கும். தொழிலில் புது புது முயற்சிகள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், புது படிப்பு கிடைக்கிறது. இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வி, தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். பெரிய மேன்மக்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதத்துலேருந்து. அப்போ என்ன நடக்கும்? நல்லவர்கள் சுற்றி வருவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். தேன் தடவை வார்த்தை மட்டும் முக்கியம். வாக்குவாதத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் சட்ட சிக்கல்லாம் வருமா மிதனத்துக்கு. என்னடா செல்வி கடைசியில் ஒரு அணுகுண்டு போடுறாருன்னா நடக்கிறது தானே சொல்ல முடியும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி மிதுனம்.